பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல கூட ஏசப்பா நம்மோட வேதத்துல இருந்து நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், Proverbs chapter 28 verse 20 வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா? தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறோமா? இல்ல பெற்றோர் அப்பா அம்மாக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? நம்ம செய்யற வேலை ஸ்தலத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மகிட்ட பாக்குறாரு, என் பிள்ளைங்க உண்மையா இருக்கிறாங்களான்னு. அப்போ கர்த்தர் யார அவர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறாருன்னா, யாருக்கு இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம், யாருக்கு இந்த பரிபூர்ணமான நன்மை, யாருக்கு இந்த பரிபூர்ணமான விடுதலைன்னா, யாரு உண்மையா இருக்கிறாங்களோ. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறையா இருக்கலாம், இல்ல நன்மை குறையா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்களேன், ஆண்டவர் உங்களோட பேசுவார். எந்த காரியத்துல நீங்க உண்மையா இல்லை என்று அந்த வார்த்தை கேட்டு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொல்றார், நான் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நீங்க செய்யற வேலை ஸ்தலத்துல ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை, பரிபூர்ணமான நன்மையை உங்களுக்கு தருவேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, தகப்பனே, இதோ இந்த காலை வேளையில அப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின்படி சப்பா, ஒருவேளை எங்களுக்குள்ளாக ஆண்டவர் எந்த காரியத்திலே சப்பா நாங்கள் உண்மை இல்லாம இருந்தோமோ, இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற சப்பா, அது நிமித்தமாக எங்க வாழ்க்கையில தடியா இருந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில எங்களை தயவாய் மன்னித்து எசப்பா, எங்களை உண்மையா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்களை அவங்க வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம், ஒரு பரிபூர்ணமான நன்மை, ஒரு பரிபூர்ணமான விடுதலை உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்க நாம மாற்றும் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.